2021 தேர்தலில் அதிமுகவிடமிருந்து திமுக பறிச்ச பட்டுக்கோட்டை தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் மதுக்கூர், பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. காவிரி பாயும் இந்த தொகுதியில நெல், தென்னை விவசாயம், கயிறு உற்பத்தி மக்களுடைய பிரதான வாழ்வாதாரமா இருந்துகிட்டு வருது. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல இந்த தொகுதியில 1,15,354 ஆண் வாக்காளர்கள், 1,25,580 பெண் வாக்காளர்கள், 20 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு இந்த தொகுதியில மொத்தமா 2,40,954 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா காங்கிரஸ் கட்சி 6 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 4 முறையும், திமுக 3 முறையும், பிரஜா சோசலிச கட்சி 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. இந்த தொகுதியில கடந்த 2021 தேர்தல்ல திமுக வேட்பாளரா போட்டியிட்ட அண்ணாதுரை 79,065 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினாரு. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட தமாக ரங்கராஜன் 53,796 வாக்குகளை பெற்றாரு. அண்ணாதுரை 25,269 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கினாரு. 2016 வென்ற தொகுதியை அதிமுக பறிகொடுத்துச்சு. நாம் தமிழர் வேட்பாளர் கீர்த்திகா 10,730 வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வச்சாங்க. இப்போ தேர்தல் நெருங்க பட்டுக்கோட்டை தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். மக்கள் பயன்பெற மாதிரி இந்த பைபாஸ் சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ரிங் ரோடு இன்னும் முழுமை பெறாமல் இருக்கு, அதுவும் செஞ்சு கொடுக்கணும். அதே போல பாதாள சாக்கடை திட்டத்தை இன்னும் செயல்படுத்தாமே இருக்காங்க. நம்ம தொகுதிக்கு வந்தது வேற தொகுதிக்கு போயிடுச்சு, அது திருப்பி கேட்டு பெற்று மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மல்லிப்பட்டினத்திலிருந்து தொடர்ச்சியாக முத்துப்பேட்டை வகையில் உள்ள துறைமுக கால்வாய் பகுதிகளை சுத்தப்படுத்தவில்லை, தூர்வாடப்படவில்லை என்பது மீனவர்களின் நீண்ட நாள கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த மீனவர்களின் கோரிக்கையும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். நிறைய மக்கள் காசு பணம் கட்ட முடியாத நிலைமையில இருக்கு, எட்டி போய் படிக்க வைக்க முடியாம இருக்கு. ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு போய்த்து வர போக்குவரத்து வசதியில நிறைய பாதிப்புகள் இருக்கு பெண்களுக்கு. அதனால எங்களுக்கு கூடுமான அளவுக்கு படிப்பு திறமைக்கான பிள்ளைங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் உருவாக்கி கொடுக்கணும். அதாவது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு இன்றைக்கி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இன்றைக்கி சிஎம்பி மூலம் பாயக்கூடிய தண்ணீர் பாயக்கூடிய அனைத்து குளங்களும் ஆக்கிரமிப்பில் உள்ளது. வரக்கூடிய பகுதி என்பது சாக்கடையாக மாறி வருகிறது. மன்னார்குடியிலேருந்து ட்ரெயின் வந்ததுன்னா இங்கே ஈஸியாக எங்களால் சென்னை போகிறதுக்கு திருத்துறைப்பூண்டி போய் திருவாரூர் போக வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக நாங்கள் கனெக்டிவிட்டி ஆயிடுவோம். அது மாதிரி பகல் நேரத்தில் எல்லா ஊர்லேருந்து ட்ரெயின் இருக்குது, பகல் நேரத்தில் சென்னை போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் அவசியமாக தேவை. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.